அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதாகி புழல் சிறையில் இருக்கும் ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கோட்டுப்புறம் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழும் சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஞானசேகரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் 5 நாட்கள் காவல் எடுத்து விசாரிப்பதற்கான மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் மீதான விசாரணை இன்று பிற்பகல் வரும் என்று கூறப்பட்ட நிலையில தற்போது புழல் சிறையில் இருந்து ஞானசேகரன் பலத்த பாதுகாப்போடு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் ஸ்நேகப்பிரியா ஐபிஎஸ், ஐயமான் ஜமால், பிருந்தா ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகள், சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எஃப்ஐஆர் வெளியாகி அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில யார் அந்த சார் என்ற கேள்விகளோடு பல்வேறு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி போராட்டங்களும் நடத்தப்பட்ட நிலையில அதற்கு விடை காணும் வகையில தற்போது ஞானசேகரனை காவல் எடுத்து விசாரிப்பான மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 9வது நீதிபதிகள் சுப்பிரமணியன் முன்பாக இந்த வழக்கானது சற்று நேரத்துக்கு உள் வர இருக்கிறது. அதற்காக தற்போது புழல் சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சைதாப்பேட்டை நீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்ததன் அடிப்படையில் இன்று பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று கூறியதன் அடிப்படையிலும் தற்போது ஞானசேகரன் இங்கு ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் ஏற்கனவே ஞானசேகரன் வீட்டில் சோதனைகள் மேற்கொண்டு பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றியிருந்தார்கள். அதே போல அவர் 2 மனைவிகள் மற்றும் உறவினர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டது. அவரது செல்போன்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. வாட்ஸ்அப் விவரங்களும் ரிகவரி சாப்ட்வேர் மூலமாக எடுக்கப்பட்டு யாராருக்கெல்லாம் இந்த வீடியோக்கள் ஏதாவது பகிரப்பட்டிருக்கிறதா, யாராருக்கு தொடர்பில் இருந்தால் போன்ற விவரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த சம்பவம் நடந்த 23ஆம் தேதி அன்று ஒருவருடன் பேசியதாக கூறப்பட்ட விவகாரத்தில் இன்கமிங் கால் வந்ததா, அவுட் கோயிங் கால் வந்ததா போன்ற விவரங்களையும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சேகரித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையை வைத்தும் ஞானசேகரிடம் விசாரணை செய்து வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக தற்போது காவல் எடுத்து விசாரிப்பதற்கு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதிகள் சுப்பிரமணியன் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய நாட்களில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அவரை வைத்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஸ்டான்லி மருத்துவமனையில கைதிகள் வார்டில் இருந்த ஞானசேகரனிடம் விசாரணை நடத்தி சில தகவல்களை பெற்ற நிலையில அவரது உறவினர்கள் மற்றும் அவரது செல்போன்கள், வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆதாரமாக வைத்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக இந்த காவலில் எடுப்பதாக அதிகார தரப்புல கூறப்பட்ட நிலையில் 5 நாட்கள் காவலில் கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு தற்போது ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இதற்காக புழல் சிறையிலிருந்து 1:45 மணிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு அழைத்து வரப்பட்டு சற்று நேரத்துக்கு முன்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மனு மீதான விசாரணை நடந்து வர இருக்கிறது. நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு.